ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக ஆதியாகமம் 22 அதிகாரம் 11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே என்று சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு 25 ஆண்டுகள் காத்திருந்து ஒரு குழந்தையை கொடுக்கிறார். சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கு கொடுக்கப்படும் போது அந்த குழந்தை அழகாக வளர்ந்து வருகிறது. அடுத்த ஒரு சோதனையை கர்த்தர் வைக்கிறார். என்ன சோதனை? அந்த குழந்தையை தனக்கு தகன பலியாக பலியிட வேண்டும் சொல்லும் பொழுது ஆபிரகாம் அப்படியே கீழ்ப்படுகிறார். ஒருவேளை மனசுல ரொம்ப கஷ்டம் இருந்திருக்கும், ஆனாலும் ஆண்டவர் சொல்லிவிட்டார் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அந்த 3 நாள் பிரயாணப்பட்டு அந்த மலைக்கு போய் எல்லா பலிபீடத்தை செப்பனிட்டு கட்டைகளை அடுக்கி மகனையும் கட்டி அதன் மேல் கடத்தி கத்தி எடுத்து குத்த போகும்போது கர்த்தருடைய தூதனானவர் பதறி ஆபிரகாமே ஆபிரகாமே ஸ்டாப், நிறுத்திடு, பிள்ளையான் மேல கைய போடாதுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாரு. நம்ம குத்தும் போது கரெக்டா ஆண்டவர் கூப்பிட்டு நிறுத்திடுவாரு, அல்லது அவர் மனசு மாறி சரிப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டா, இவ்வளவு தூரம் கீழ்ப்படுகிறா போதும், அந்த எண்ணமே அவருக்கு இல்ல. வார்த்தையின்படி ஆண்டவர் சொன்னபடி செஞ்சிடணும்னு வரும்போது பாருங்க, சரியான நேரத்துல கர்த்தர் கரெக்டா அதை தடுத்து நிறுத்திடுறாரு. அப்படி நின்று என்ன ஆண்டவரேன்னு சொல்லும் போது, அப்ப உன் ஏகசுதன் என்று பாராம, அவன் உன் புத்திரன் என்று பாராம, நீ தேவனுக்கு கொடுத்தபடினால் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இது பண்றாரு. அடுத்த ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். இதோ பின்னாடி புதர்ல பக்கத்திலே தன் கொம்புகள் சிக்கி கொண்ட ஒரு ஆட்டு கடாவை பார்க்கிறான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதுல பலியிட்டு ஆண்டவருக்கு மகிமை செலுத்திட்டு வரான். எந்த அளவு அழகா அவர் ஆல்டர்னேட்டிவ் வழி அங்க திறந்துட்டார் பாருங்க. ரைட் டைம்ல சரியான நேரத்தில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவர். எல்லா உதவியும் நின்று போயிருக்கலாம், எல்லா வாசல்களும் அடைப்பட்டு போயிருக்கலாம், எல்லாம் நம்பியிருந்தவங்க கூட கைவிட்டு இருக்கலாம், இல்லது நம்பிக்கை துரோகம் கூட நடந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. இந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது சரியான நேரத்துல வந்து முன்பாக அவசரம் பட மாட்டாரு, தாமதிக்க மாட்டாரு. ரைட் டைம்ல சரியான நேரத்துல சரியானபடி உதவி செய்யறது நம்முடைய ஆண்டவர். ஒரு முறை ஒரு மிஷினரி தன்னுடைய ஊழியத்தை முடித்துட்டு வீட்டுக்கு வராரு. அவர் தங்கி இருக்கிறது குடிசை போன்ற ஒரு இடம் தான். ஏராளமான ஜனங்களுக்கு மத்தியில ஆண்டோட வல்லமை அவர் காண்பிக்கிறாரு. போகிற இடங்கள்ல அற்புதங்கள் நடக்குது. நிறைய காரியங்கள்ல ஆண்டவர் பக்கமா ஜனங்கள் திரும்புவதற்கு ஏதுவாக கர்த்தர் கிரியைகளை நடப்பித்தாரு. இது அங்கிருந்த மந்திரவாதி ஒருவனுக்கு பிடிக்கல. எப்படியாவது அழிச்சிடணும், இவனை விட்டோம்னா எல்லா ஜனங்களும் மாறிடுவாங்க, மூடத்தனங்கள்லாம் மாறிடும், அடிமைத்தனங்கள் மாறிடும், ஜனங்கள் தெளிவாயிருவாங்க, நமக்கு தொழில் இல்லாம போயிடும், அழிச்சிடணும்னு சொல்லி பணத்தை கொடுத்து கூலி ஆட்களை செட் பண்ணி அவன் இருக்கிற அந்த குடிசையை கொளுத்திடணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இரவு நேரம் கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆயத்தமாயிடுச்சுது. இவர் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவாரு. ஊழியங்களை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. அங்க எந்த ஒரு எலக்ட்ரிசிட்டி பவரோ எதுவுமே ஒண்ணுமே கிடையாது. இவர் போயிட்டு இது பண்ணும்போது திடீரென்று நிறைய தீப்பந்தங்கள் தெரியுது. எல்லா பக்கத்துல இருந்து நிறைய பேர் தீப்பந்தத்தை பிடிச்சிட்டு வேகமா சத்தம் போட்டுட்டு கொடிய ஆயுதங்களும் வரதை பார்த்துட்டார். வீட்டு முன்னாடி வந்து நின்று பார்த்து என்னடான்னு பார்த்தா இவருடைய வீட்டுக்குள்ள இவரை வச்சு கொளுத்துறதுக்கு வராங்க. என்ன செய்யணும்னே இவருக்கு தெரியல. தப்பி ஓட முடியாது, சுத்திட்டாங்க. நல்லா சுற்றில அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஜனங்கள் விரோதமா அப்படியே பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இது பண்ணி வீட்டுக்குள்ள போயிட்டு முழங்கால் படிடார். நான் அப்படியே அவர்கள் என்னை எரித்தாலும், இந்த வீட்டோடு என்னை சாம்பலாக்கினாலும் நம்முடைய சமூகத்துக்கு நான் வரணும்பான்னு சொல்லி நம்முடைய ராஜ்யத்துக்கு வரணும்னு முழங்கால் படிட்டு கையை தூக்கி ஜபிக்க ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? இவங்க டக்குன்னு என்ன நெருங்கிட்டு வரும்போது திடீர்னு இடி முழக்கங்கள், மின்னல் பயங்கரமா, அந்த அளவு கண்ணை பறிக்கிற அளவுக்கு மின்னல், இடி முழக்கம். டக்குன்னு சோறுன்னு சொல்லி மழை பயங்கரமா ஊத்துது. மழை ஊற்றினதை பார்த்து அந்த எல்லா எரிப்பந்தங்கள் தீயை கொண்டு வந்தாங்க எல்லாமே அணைஞ்சு போச்சு. இதனால அந்த இடி முழக்கம், அந்த மழையும் அந்த அதிர்வை பார்த்து பயந்து எல்லாத்தையும் போட்டு உயிர் தப்புனா போதுன்னு சொல்லி அவங்களாம் ஓடிட்டாங்க. அதோடு முடிஞ்சு போகல. அடுத்த நாள் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆராதிக்கிற தேவன் பெரியவர் பாட்டு சொல்லிட்டேன். ஏன்னா அப்ப மழை வர வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான எந்தவித முகாந்தரமும் கிடையாது, மேகங்களும் கிடையாது, அது மழை காலமும் கிடையாது. யோசித்து பாருங்க. ஆனா அந்த மனிதனால் அத்தனை எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த பந்தங்களை அணைக்க முடியாதனா கர்த்தர் தமது வல்லமையை காண்பிச்சாரு ரைட் டைம்ல. இதான் நமக்கு செய்ய விரும்பாரு. சத்துருக்கள் விரோதமா எழும்பி இருக்கலாங்க, என்ன செய்ய முடியும், என்னென்று புலம்புறீங்களா? எதை குறிச்சும் கவலைப்படாண்டா. சரியான நேரத்துல சரியானபடி உதவி செய்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறாரு. சூழ்நிலை பார்த்து முன்னக்கூட்டியே பதட்டப்பட்டு இப்படி ஆயிருமோ, நாளை தினத்தை குறிச்சு அட வரப்போற நாட்களை குறிச்சு கவலைப்பட்டு இருந்தோம்னா சீக்கிரமாவே இன்னும் அதிகமான பாதிப்புக்குள்ளாகி நம்ம வாழ்க்கை ஓட்ட முடிஞ்சிடும். இல்ல, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏற்ற சமயத்துல எனக்கு ஏற்றது எல்லாத்தையும் செய்து கொடுப்பாரு. எனக்கா வழக்காடுவார், யுத்தம் பண்ணுவாரு, யாவையும் செய்து முடிப்பான்னு சொல்லி பாருங்களா. நிச்சயமாக அதை உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும்.
ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் தகப்பனே, புதிய நாளை காண கொடுத்திருக்கிறீங்கப்பா. எவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு எதிர்ப்புகள் மத்தியில, எவ்வளவு சத்துருக்களோடு கடந்து போராடுகிற சூழ்நிலையில இன்னைக்கு அநேகர் கடந்து போறாங்கப்பா. வேலைக்கு போனாலும் சந்தோஷமா போக முடியல, பிசினஸ்ல போட்டி பொறாமைகள், குடும்பத்தில சமாதான குறைவு, எங்கு பார்த்தாலும் எல்லா இடங்களிலும் மனஸ்தாபங்கள், மனவேதனைகள். இந்த நிலைமையில கண்ணீரோடு ஒவ்வொரு நாளும் பயத்தோடு, திகிலோடு, கலக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் துணையாக இருந்து, பாதுகாப்பாக இருந்து, பக்க பலமாக இருந்து, யுத்தம் செய்கிறவராக இருந்து வழி நடத்துவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படட்டும். அவர்கள் போடுகிற சதி திட்டங்கள் ஒன்றும் வாய்க்காமல் போகட்டும். இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் வாய்க்கட்டும், பொம்பு உயரட்டும், நன்மை உண்டாகட்டும் அப்பா. இதனால் அப்படி செய்வதற்காய் ஸ்தோத்திரம். வல்லமை வெளிப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். நாம உயர்த்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இரே மகிமைப்படுவீராக, பெரிய காரியங்கள் செய்வீராக. துதிகான மகிமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். சரியான நேரத்தில் வந்து சரியானபடி யுத்தம் பண்ணி சத்துருக்களை சிதறடிப்பார். நம் பட்சத்துல நம்மோடு கூட இருக்கிறத அவர்கள் காணும்படியாக செய்வார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.